கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இந்த நேரலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நான் கென்யாவில் உள்ள எல்டாட் என்கிற இடத்திலே அமைந்துள்ள ஒரு பள்ளிக்கூடத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். வரிசையாக ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக பிள்ளைகளை வேதாகமத்தை எழுத செய்கின்ற பணிகளிலே அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். கென்யாவில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. எனவே இன்று 3வது பள்ளிக்கூடமாக இந்த நாளிலே, நேற்று ஒரு பள்ளிக்கூடம், அதுக்கு முதல் நாள் இன்னொன்று, இன்று பள்ளிக்கூடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கு பிள்ளைகள் அமர்ந்து புதிய ஏற்பாட்டை இன்று எழுதி முடிக்கிறார்கள். 2 மணி நேரத்தில் புதிய ஏற்பாட்டை எழுதி முடிக்கின்றார்கள். அவர்கள் எழுதுவதை பார்க்க போகின்றோம். இது எந்த பள்ளிக்கூடம் என்றால், இதற்காக பெயர் இருக்கிறது MWIRUTI மோர்டி சீனியர் ஸ்கூல். இந்த ஸ்கூலிலே நாம் எழுதுகின்றோம். இந்த ஸ்கூலிலே இங்கே வேதாகமத்தை எழுதுகின்ற காட்சிகள் அழகான அமைப்பை கொண்ட இந்த பள்ளிக்கூடத்திலே கிட்டத்தட்ட 4 அறைகளிலே, பள்ளி அறைகளிலே வேதாகமத்தை எழுதுகிறார்கள். இங்கே அவர்கள் எழுதுகின்ற காட்சிகளை நாம் பார்க்கலாம். இந்த பள்ளி பிள்ளைகள் அழகாக அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதுகின்ற அற்புத காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். Yeah. They are writing with beautiful smiles. Yes. Okay. கென்யா தேசத்தின் பள்ளி பிள்ளைகள், மாணவர்கள் மாணவிகள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். Okay. Okay. Yes. மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வேகமாக விறுவிறுப்பாக அழகாக எழுதி கொண்டிருக்கும் காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது அடுத்த இடத்திற்கு போவோம். இது ஒரு வகுப்பிலே ஃபார்ம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். எப்படி நாம் ஸ்டாண்டர்ட் இந்த வகுப்பு என்று சொல்கிறோமோ, இங்கே ஃபார்ம் 1 2 3 4 என்று இருக்கிறது. ஃபார்ம் 4. ஓகே, இங்கே இல்லை, அடுத்த வகுப்பிலே இருக்கிறார்கள். இங்கே அமர்ந்து இந்த மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கலாம். இடவசதிகள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை என்றாலும் அவர்களுக்கான அந்த மேஜையில் அமர்ந்து அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். எழுத்துக்கள் மிக அழகாக சிறப்பாக இருக்கிறது. நன்றாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகுப்பை பார்த்தோம். இதற்கு அடுத்த இன்னொரு வகுப்பிலையும் எழுதுகிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று இவர்களுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் கொண்டு வந்தேன். இதற்காக இந்த மெட்டீரியல் ஸ்கோப் மட்டுமே நான் கொண்டு வருகிற அளவிலாவது இருந்தது. வேறு விசேஷமாக வேறு எதையும் அதிகமான துணிமணிகளையோ அப்படி கொண்டு வர முடியாவிட்டாலும் இவர்களுக்கான பேப்பர், பேனா, பைபிள், சர்டிஃபிகேட் என்று எல்லாமே நான் கொண்டு வந்து இவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது நாம் வேதாம நண்பன் ஊழியத்தின் மூலமாக
கென்யா தேசத்திலே நாம் செய்கின்ற பணி, இவர்களுக்காக செய்கின்றோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் இவர்களுக்கான இந்த தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார், செய்கின்றோம். இனி இப்படி ஒவ்வொரு இடங்களாக செய்வதற்கு விரும்புகின்றோம். ஆண்டவர் இந்த காரியங்களை நடப்பிக்க வேண்டும். என்னோடு இணைந்து இந்த பணியிலே நீங்களும் தோள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இணைவோம். இணைந்த ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை நாம் செய்யலாம். இது அடுத்த வகுப்புக்குள்ள செல்வோம். இந்த இடத்திலே மூன்றாவது இந்த வகுப்பு, இது மூன்றாவது அறையிலே உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிற காட்சிகள். இந்த வகுப்பு மிகுந்த அமைதியாக பொறுமையாக அமர்ந்து with smiling faces they are doing it. Yeah, say okay. Yeah, say hi. Hi, okay. Yes. Yeah, please say in Swahili, how are you? Then Swahili. In your language. What's that? Okay. Yes. Yeah. Or she said namaste. Huh? Yeah. Take this one. Yeah, namaste. Okay, right. Okay. Sir, சந்தோஷமாக மிகுந்த மனமகிழ்ச்சியோடு எழுதி கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்தோம். இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தை தான் மனமகிழ்ச்சி, நமது கொண்டாட்டம். எனவே அப்படிப்பட்ட காரியங்களை இந்த இடத்திலே செய்வதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாளை தினத்திலும் இன்னொரு இடத்திலே புதிய ஏற்பாட்டை எழுதுகின்றோம். அப்படி விதமாக 4 நாட்கள் 4 இடங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் வரப்போகின்ற காலங்களிலே இன்னும் வேறு இடங்களிலே வந்து வேதாகமத்தை எழுதலாம். அடுத்த வகுப்பு இது 4வது இடம். இந்த இடத்துல இங்கே அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக இந்த மாணவர்கள் அமைதியாக எழுதுகிறார்கள். Okay. Yeah, just look and say okay, very good. இது இந்த இடத்திலே அவர்கள் எழுதுவது ஓகே, அழகாக எழுதி போட்டிருக்கார். Okay. Yes. Okay. So, இந்த காட்சிகளை நீங்கள் மகிழ்ச்சியோடு பார்த்திருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இவர்களோடு இணைந்து இவர்களுக்கு வேதாகமத்தை எழுதுவது இது முதல் முறை. இந்த தேசத்திலே, கென்யா தேசத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற இந்த முதற் பணியை செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்காக, பயன்படுத்துகிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசங்களிலும் நாம் செய்ய வேண்டும். நேபாள் தேசத்தில் இப்படி எழுதியிருக்கின்றோம், இலங்கையில் எழுதியிருக்கின்றோம், இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் எழுத வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த காட்சிகளை பார்க்கிற நீங்களும் உங்கள் இடத்தில் இப்படி வேதாகமத்தை எழுத வேண்டும், நாங்கள் ஒரு சிறு குழுவாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வேதாகமத்தை எழுதுவதற்கு நீங்கள் வந்து பயிற்சி தாருங்கள், எங்கள் நாட்டில் செய்ய வேண்டும், எங்கள் நாட்டில் முதல் முறையாக நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். உங்கள் இடத்திற்கு வந்து உங்களுக்காக இந்த பயிற்சிகளை தந்து ஒரு வேதாகமத்தையோ அல்லது ஒரு புதிய ஏற்பாட்டையோ எழுதி உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே நாம் நாட்டிற்கு அடையாளமாக நாம் இருக்க வேண்டும், ஒரு நாட்டிற்கு நாம் அங்கீகாரமாக இருக்க வேண்டும், ஒரு நாட்டிற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய தேசத்திற்கு, என்னுடைய
மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக நான் இருக்க வேண்டும். எனவே என்னை பயன்படுத்தும், இந்த பணியிலே என்னை நான் இணைக்கிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பங்கள், வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். மீண்டும் இன்னொரு காணொளியில், இன்னொரு இடத்தில் நடக்கிற நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கும்படி உங்களுக்கு தருகிறேன். இந்த ஊழியங்களுக்காக, வேதாகம நண்பன் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய வாட்ஸ்அப் 9841200603 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 7200234145 என்கிற எண்ணிலும் நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். சந்திப்போம். ஆண்டவருக்குள் இணைந்து பெரிய காரியங்களை செய்வோம். காட் பிளஸ் யூ. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ்.